1987 டிசம்பர் 24 பூமி தன் இருட்டு போர்வையை இன்னும் எடுத்தெறியவில்லை. விடிந்தும் விடியாத விடிகாலை பொழுது. நகர வாழ்க்கை மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறது. இதோ ராமாவரம் தோட்டம், பொன்மனச்செம்மலின் பொன் மாளிகை. எம்ஜிஆர் என்னும் 3 எழுத்து மந்திரம் லட்சோப லட்ச மக்களின் உயிர்களை இயங்க வைக்கும் அந்த உயிர் மூச்சு. ஆல் இந்தியா ரேடியோ பொன்மனச்செம்மல் என்றும் புரட்சி தலைவர் என்றும் மக்களால் போற்றப்படும் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் காலமானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கோடான கோடி மக்களால் உச்சரிக்கப்பட்டு வந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து சரித்திரம் முடிந்தாவிட்டது. வாழ்ந்து முடித்த வரலாறு கடைசியாய் தன் வீட்டிலிருந்து விடைபெறுகிறது. அந்த மாளிகையை விட்டு ஊர்வலம் போக மட்டுமே வெளியேறும் தலைவன் இன்று தேர்வலம் போக வெளியேறுகிறார். இதோ இங்குதான் என் இதயக்கனியை எடுத்து வருகிறார்கள் என்று சுட்டு விரல் நீட்டி சுட்டி காட்டுகிறாரா அண்ணா? அந்த தங்க முகத்தை தரிசிக்க வங்கக் கடலே வந்து விட்டதா? நதிக்கு கரை கட்டலாம், கடலுக்கு கரை கட்ட முடியுமா? அழுது புலம்பும் மக்கள் கூட்டத்திற்கு அணை கட்டுவது எப்படி? எந்த ராஜாஜி மண்டபத்தில் அண்ணா கடைசியாய் பள்ளி கொண்டாரோ அதே மண்டபத்தில் அண்ணாவின் இதயக்கனியும் பள்ளி கொள்ள வருகிறதே. ஒரு மாநில முதலமைச்சரின் மறைவுக்காக அகில இந்தியாவிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறப்பது இப்போது மட்டும்தான். இதோ தேசிய கொடியும் கட்சி கொடியும் போர்த்தப்பட்ட பொன்மேனி. தீராத சோகத்தில் திருமதி ஜானகி அம்மையார். இத்தனை ஆண்டுகளாய் பொது வாழ்க்கை வாழ்ந்த பொன்மனச் செம்மலை கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்த மாதரசி. இனம் கடந்து, மொழி கடந்து, எல்லை கடந்து மனித நேசத்தால் மாமனிதரானவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதனால்தான் இந்தியாவே எழுந்து வந்து அந்த மக்கள் தலைவனுக்கு மலர் வளையம் வைக்கிறார். மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் ஆர். வெங்கட்ராமன் அவர்களும் அவர்தம் துணைவியாரும் கனத்த நெஞ்சோடு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பொன்வீணை தந்த நாளும் மறந்து போகுமா? பொன்னாடை போர்த்த நாளும் மறந்து போகுமா? பொன்முறுவல் பரிமாறி இதயங்கள் இளைப்பாரி தோளோடு தோள் நின்ற தோழர்கள் அல்லவா அந்த நினைவுகள் கண்ணீர் திரையில் எழுதப்பட்ட சோகச் சித்திரங்கள். மேதகு தமிழக ஆளுநர் திரு குரானா அவர்கள், மேதகு கேரள ஆளுநர் திரு ப. ராமச்சந்திரன் அவர்கள், ஆந்திர முதல்வர் திரு என்.டி. ராமாராவ் அவர்கள்,
கர்நாடக முதல்வர் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள், காஷ்மீரத்து முதல்வர் திரு ஃபரூக் அப்துல்லா அவர்கள், இந்தியாவுக்கு நேசக்கரம் நீட்டிய இலங்கை பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு தூதுவர்கள், இதோ ஆறாத சோகத்தோடும் அழுதுலர்ந்த கண்களோடும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மாநில அமைச்சர் பெருமக்கள், மலர் உதிர்ந்தால் செடி மட்டுமே அழும், கன்று பிரிந்தால் பசு மட்டுமே அழும். ஆனால் தலைவா, உன் பிரிவுக்கு மட்டும்தான் உலகமே அழுகிறது. சகலவிதமான பூக்களும் அந்த அன்பு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துவது போல் அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த அன்பு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். கலைமகளின் தலைமகன் பிரிந்தானே என்று இளைய மகனின் இதயம் எண்ணி தவிக்கிறது. கலையுலகின் தாயாய் அன்பு தந்தாய், தந்தையாய் அறிவு தந்தாய், தேவை என்றால் தட்டுங்கள் திறக்கும் என்றாய், தட்டாமலே திறந்தாய். வாசல் கதவை திறந்து வைத்த நீ இன்று இமை கதவை மூடிக்கொண்டாயே. இது என்ன கொடுமை? கலை உலகத்தை கலையாத உலகமாய் காத்து நின்ற கலை காவலனே, அந்த வானத்து சந்திரன் மறைந்தால் நாங்கள் விளக்குகள் ஏற்றி வெளிச்சம் பெறுவோம். ஆனால் எங்கள் பூமி சந்திரனே, நீ போய்விட்ட பிறகு எந்த விளக்கேற்றி இருள் துடைப்போம் என்று கலை உலகமே என்று கண்ணீரை உனது காலடியிலே பொழிகிறது. மருத்துவர்களே, நமது அன்புக்குரிய பொன்மனச் செம்மலுக்கு இது மரணம் இல்லை, உறக்கம்தான் என்று அறிவித்து விட மாட்டீர்களா? 24 இரவு பூமியின் சந்திரன் போய்விட்டதென்று வருத்தத்தோடு வருகிறது வானத்து சந்திரன். தமிழகத்தையே உறங்கவிடாத சோகராத்திரி. விடிய விடிய அந்த நீண்ட வரலாறு நினைத்து பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர், தமிழக மக்களின் இதயத்திரையில் அச்சடிக்கப்பட்ட அந்த ராஜசித்திரம். ஜானகி அம்மையாரோடு கலை வாழ்க்கை தொடங்கிய அந்த வசந்த காலம் ஒரு சின்ன மலையை செதுக்கி எடுத்தது மாதிரியான கம்பீரம். பேரறிஞர் அண்ணாவோடும் திராவிட இயக்கத்தோடும் தன்னை பின்னி பிணைத்துக் கொண்ட ஒரு பெரு வாழ்க்கை. கலையை ஒரு கண்ணாகவும் அரசியலை மறுகண்ணாகவும் வளர்த்து முடித்த வரலாறு. கட்சியை ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த அதிசயம். 67 அவர் வணங்கும் அண்ணா முதல்வராகிறார். 77 அவரே முதல்வராகிறார்.
அந்த அதிகாலையில் தமிழகத்தின் எல்லா சாலைகளும் சென்னையை நோக்கி திரும்பிக் கொண்டன. அன்று அந்த கடற்கரையில் மணலின் எண்ணிக்கையை விட மக்களின் எண்ணிக்கைதான் அதிகம். வாடவே வாடாத அந்த ரோஜாப்பூ முகத்தை, புன்னகை மாறாத பொன்னிதழை கடைசியாக கண்டுவிட துடித்து வரும் கண்ணீர் கண்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தின் வழிவந்த தலைவனுக்கு கட்டுப்பாடு காத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் ஆயிரக்கணக்கான மக்களின் அணிவகுப்பு. தாயில்லாமல் நான் இல்லை என்று பாடிய தலைவனே, இப்போது இந்த தாய்க்குலத்தின் அழுகையை பார்க்கவில்லையா? கன்றை இழந்த பசுக்கள் கதறுவது கேட்கவில்லையா? கோபுர தீபமாய் இருந்தாலும் அவர் குடிசைகளின் ஒளிவிளக்கு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார்